ஹை கைஸ், ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த விலாக் தான். ஸோ அன்றைக்கி வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் மட்டும்தான் போட்டு குடிச்சிருந்தேன். ஸோ வந்து வீக்லி 7 டேஸும் ஜூஸ் குடிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு நாள் 1 or 2 டேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ டெய்லி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அரிசியும் பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சு. அதை ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுக்கணும். அப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது ஈஸியாக நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதில் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துருக்கனால அதுலேயே நம்மளுக்கு வந்து காரம் இருக்கும். ஓரளவு நம்ம வேணுன்ற அளவுக்கு மட்டும் லைட்டாக வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துட்டு வச்சுருக்க அரிசியும் பருப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.